கொடைக்கானல் அருகே உலகின் மிகச்சிறந்த நன்னீர் ஏரிகளில் ஒன்றாக போற்றப்பட்ட கூக்கால் ஏரி தற்போது மாசடைந்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக நெகிழி மற்றும் மது பாட்டில்களை ஏரிக்குள் வீசி எறிவதால் பல்லுயிர் சூழல் பாதிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். மேலும் ஏரி முழுவதும் அல்லி தாமரை படர்ந்து சூரிய ஒளி உள்ளே புகாததால் நீர்வாழ் உயிரினங்கள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கோட்டாட்சியர் பிரபுவிடம் கேட்டபோது பொதுப்பணித்துறை மூலம் ஏரியை பாதுகாக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். தென்காசியில் பெய்து வரும் தொடர் மழையால் மாவட்டத்தில் உள்ள குண்டாறு அணை முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிகிறது. நடப்பு சீசனில் மாவட்டத்தில் முதலாக நிரம்பியுள்ள இந்த அணைக்கு நீர்வரத்து 16 கன அடியாக உள்ள நிலையில் அது அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பொன்னேரி வேம்பாக்கத்தில் பிங்க் நிற காவல் உதவி மையம் திறக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் அச்ச உணர்வின்றி காவல்துறையை அணுக வேண்டும் என்ற நோக்கத்தில் குளிரூட்டப்பட்ட இந்த மையத்தில் சிறிய நூலகமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் போட்டித் தேர்வு மற்றும் அறிவியல் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் காவலர்கள் பணியாற்றும் இந்த மையத்தை சுற்றி 12 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இப்புதிய முயற்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பிற்காக தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படை சென்னை அயனாவரத்தில் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 36 வயது நபரை மடக்கி பிடித்தது. பாதிக்கப்பட்ட பெண் கூச்சலிட்டதை அடுத்து தப்பி ஓடிய அந்த நபரை கட்டுப்பாட்டு அறை தகவலின்படி வந்த சிங்கப்பெண் படை பிடித்து அயனாவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தது. இதுவே இப்படையின் முதல் நடவடிக்கையாகும். கோடை வெப்பத்தின் காரணமாக சென்னை மாநகரின் மின்சார தேவை முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சமாக 5000 மெகாவாட்டை தாண்டியதாக மின் வாரியம் தெரிவித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதியன்று சென்னையின் உச்சபட்ச மின் தேவை 4663 மெகாவாட்டாக இருந்தது. நடப்பாண்டில் வெப்பத்தின் தாக்கம் காரணமாக மின் நுகர்வு தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் ஜூன் 10ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் மின் தேவை முதன்முறையாக 5014 மெகாவாட்டாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு கடுமையான மின் சுமையையும் எவ்வித மின் பற்றாக்குறையும் இன்றி வெற்றிகரமாக பூர்த்தி செய்து மைல்கல்லை எட்டியுள்ளதாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது. கடலூர் கீழ்ப்பானையூரில் தொடரும் மின்வெட்டால் அங்குள்ள மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயினர். இதன் காரணமாக துணை மின் நிலையத்தை விவசாயிகள் சேர்ந்து முற்றுகையிட்டனர். பிறகு அங்கு காவல்துறையினர் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். நெற்பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்து இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தினர். பிறகு காவல்துறையினர் வந்து சமாதானம் பேசி விவசாயிகளை அனுப்பி வைத்தனர். மேலும் மும்முனை மின்சாரம் தொடர்ச்சியாக வேண்டும் என்று கேட்டு விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அடுத்தடுத்து நிகழ்ந்த சாதி ஆணவ படுகொலைகளுக்கு திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பட்டியலின இளைஞர்களை காதலித்ததற்காக சொந்த குடும்பத்தினராலேயே இளம்பெண்கள் 2 படுகொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் பின்னணியில் உள்ள சமூக விரோதிகளை கண்டறிய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள ப. ரஞ்சித், தமிழக அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை விசிக வரவேற்பதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான கணக்கெடுப்பை நடத்த பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடும், அதுதான் எங்களுடைய கருத்தும். கடந்த 2 ஆண்டுகளாக
சாதிவாரி கணக்கெடுப்பில் எங்களுடைய துறை ஆதிதிராவிட நலத்துறை சார்பாக கடந்த முறை பழங்குடி மக்களுக்கான கணக்கெடுப்பு எடுத்து முடித்திருக்கிறார்கள். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பழங்குடி மக்களுக்கும் தலித்துகளுக்கும் எடுக்க வேண்டும் என்பது சட்டம். அந்த அடிப்படையில் எங்களுடைய துறை சார்பாக எடுப்பதற்கான பரிந்துரைகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமானது. டெல்டா பாசனத்திற்காக வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை போதிய நீர் இல்லாததால் இந்த ஆண்டு திறக்கப்படவில்லை. அணை திறக்க குறைந்தபட்சம் 90 அடி நீர் தேவைப்படும் நிலையில் தற்போது நீர்மட்டம் 80 அடிக்கும் குறைவாகவே உள்ளது. இதனால் மேட்டூர் அணை வரலாற்றில் 62வது முறையாக இந்த ஆண்டும் குறித்த நாளில் தண்ணீர் திறக்கப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பரப்பு 50% வரை குறைந்துள்ளது. இதனால் பம்பு செட் பாசன வசதி கொண்ட விவசாயிகள் மட்டுமே குறுவை சாகுபடி பணிகளை மேற்கொண்டுள்ளனர். அதன்படி டெல்டா மாவட்டங்களில் தற்போது சுமார் 3 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 1.75 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வெள்ள காலத்தில் மட்டுமே அக்டோபர் நவம்பரில் மட்டும்தான் தண்ணி தர்றாங்க. மித்த நாளில் தண்ணி தர்றதே இல்லை. இந்த அக்டோபர் நவம்பர் தான் பருவமழை. அப்போ நம்மளுக்கு மழை பெய்யுது, கர்நாடகாவிலையும் மழை அளவுக்கு அதிகமாக மழை பெய்யுது. அந்த டயத்தில் மட்டும் தண்ணீர் கொடுக்கறதுனால நம்மளும் அந்த தண்ணியை தேக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இந்த வெள்ள காலத்தில் உபரியாக திறந்ததுனால நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நீரை முழுமையாக கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அது கொள்கை அளவில் விவசாயம் ஏற்றுக்க முடியாது. மேட்டூர் அணையை திறக்காததை கண்டித்து நாகை மாவட்ட கடைமடை விவசாயிகள் வறண்ட வாய்க்காலில் மலர் வளையம் வைத்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காய்ந்து கிடக்கும் சந்திரநதியில் பேரணியாக வந்த விவசாயிகள் மீனம்பநல்லூர் கதவணையில் இந்த போராட்டத்தை நடத்தினர். காவிரி மேலாண்மை வாரிய உத்தரவின்படி தண்ணீரை திறக்காத கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த விவசாயிகள் காவிரி நீரை தமிழக அரசு பெற்றுத்தரவில்லை என்று கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஒருவருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தமிழக எல்லையோர பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேரளாவிலிருந்து வருவோர் மற்றும் கடுமையான காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்களை தீவிரமாக கண்காணிக்கவும் தனி வார்டுகள் அமைக்கவும் மாவட்ட மருத்துவ அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விலங்குகள் கடித்த பழங்களை உண்ண வேண்டாம் என்றும் காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகத்தோடு இணைக்க போராடிய குமரி தந்தை மார்ஷல் நேசமணியின் 132வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாகர்கோவில் வெப்பமூடு சந்திப்பில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அமைந்துள்ள திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் மாநகராட்சி பொறுப்பு மேயர் மேரி பிரின்சி லதா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பெய்த கனமழையால் வாராந்திர மாட்டுச்சந்தை வளாகம் முழுவதும் சேரும் சகதியுமாக மாறி கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து வந்த நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் அவதிக்குள்ளாகினர். சந்தையை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஓமலூர் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மழைக்கு மத்தியிலும் சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருவாரூர் அருகே அடிப்படை வசதிகள் கோரி கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாநகர் கிராமத்தில் கடந்த 13 வருடங்களாக மின்சாரம், குடிநீர், சாலை போன்ற
அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக திரண்ட பொதுமக்கள் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி முழக்கமிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் அருகே சட்டவிரோத பட்டாசு கடை குறித்து பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சூத்தனூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு மத்தியில் விதிகளை மீறி நாட்டு வெடி பட்டாசு கடை இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் நாட்டு வெடிகள் பதுக்கி வைக்கப்படுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் மக்கள் சட்டவிரோதமாக இயங்கும் பட்டாசு கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி திருச்சியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மத்திய அரசின் தேசிய கன்சியூமர் கூட்டுறவு சங்கம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 3 மாதங்களாக வழங்கப்பட வேண்டிய 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தினர். திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வாகன பழுது நீக்கும் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. சிவகாசியிலிருந்து சாத்தூர் செல்லும் சாலையில் உள்ள வாகன பழுது நீக்கும் நிறுவனத்தில் திடீரென்று தீப்பிடித்து மளமளவென பரவியது. இதில் ஜீப் உள்ளிட்ட 3 வாகனங்கள் 3 பைக்குகள் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்த சிவகாசி தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் பெய்த மழையால் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து நாசமாகின. இதனால் தங்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள அப்பகுதி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட தோட்டங்களை அரசு உடனடியாக ஆய்வு செய்து உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அளவுக்கு சேதம் இதுவரை ஏற்பட்டதில்லை. எனக்கு இதில் விவசாயம் வந்து தார் வந்தது, கொலை வந்தது எல்லாமே 1200 வாழையும் என்னுடைய செலவுப்படி ஒரு வாழைக்கு 150-200 ரூபா செலவு பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாளும். ஆனால் என்னுடைய அறுவடைக்கு நேரத்தில் மொத்தமாக சரிஞ்சதுனால என்னுடைய உழைப்பு வீணாக போயிட்டு ஒரு வாழைக்கு சராசரி என்னுடைய 3 லட்ச ரூபாய் மேலே லாஸ் ஆயிட்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையால் நெல்லையில் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 100 அடியை நெருங்குகிறது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை கடந்த 8 நாட்களில் 41 அடி உயர்ந்து 90.40 அடியை எட்டியுள்ளது. இதேபோல சேர்வலார் அணை 52 அடி உயர்ந்து 114.90 அடியை எட்டியது. அணைகளுக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.